அண்ட் இது வந்து விலாங்கு மீன். நம்ம பக்கத்துலேயே வந்து டீப் சீ ஃபிஷ்ஷஸ் மேலே சைட்லலாம் வந்துட்டு போகுது. ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். கோஸ்டல் ரீஜனில் இதுக்கு பேர் லயன் ஃபிஷ். இது வந்து ஒரு இண்டோ ஸ்பெசிஃபிக் ரீஜனில் இருக்கிற ஒரு பாய்சனஸ் காரல் ரீஃப் ஃபிஷ். மோர் ஆர்லெஸ் கொஞ்சம் லைஃப் சைஸ் டேங்க்கில் தான் வச்சுருக்காங்க. நல்லா வெல் லிட்டாக ரொம்ப க்ளீனாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குவிக் ஃபேக்ட்டு, இந்த மாதிரி கோல்டன் கிரே மில்லட் கூட்டம் கூட்டமாக போகிறதுல ஸோ ஃபிஷ்ஷஸை கலெக்டிவாக வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை வந்து லெப்பர்ட் விப் ரே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்டிங்ரே ஃபிஷ். நம்ம இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சீயில் கொஞ்சம் ஷாலோ வாட்டரில் இருக்கிற இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷாக. அண்ட் இது வந்து விலாங்கு மீன், மொரே ஈல். இது வாயை மூடி மூடி திறக்கிறது வந்து இதோட ஹேபிட். அண்ட் அதோட ஷார்ப்பான பல்ல காமிச்சு எனிமீஸை பயமுறுத்துறது வந்து அதோட தற்காப்பு கலையாம். நம்ம தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு டச் பூல் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம கையில் தொட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்கலாம். சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்ற மாதிரி டீப் ஓஷன் தான் வந்து லாஸ்ட் ரீஜன். இதுதான் ஹைலைட் ஆஃப் த மெரைன் கிங்டம். ஒரு பெரிய டனல் போகுது. நம்ம பக்கத்துலேயே வந்து டீப் சீ ஃபிஷ்ஷஸ் மேலே சைட்லலாம் வந்துட்டு போகுது. ஏதோ நம்மளே ஓஷன் உள்ள போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு செம்ம எஃபெக்ட் கொடுக்குது. இங்கே கூட்டமாக ஜெயின் ட்ரவேலி ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் போச்சு. பறவை மீனை தூக்கிட்டு போகிறது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மீன் பறவையை சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இந்த மீன் சாப்பிடுமாங்க. இது பிளாக் டிப் ஷார்க். இது ஒரு 2000 to 3000 மீட்டர்ஸ் ஆழத்தில் வாழற ஒரு சுறா வகை. இது டீப் ஓஷன் ஸ்டிங்ரே. இது டைனோசர் காலத்துலேருந்து பூமியில் வாழற ஒரு ஓல்டஸ்ட் ஸ்பீசி. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மீன். ஸோ ஸ்னார்க்லிங் போகிறவங்கிட்டலாம் ரொம்ப ஜாலியாக சுற்றி வந்து விளையாடுமா. பட் கொஞ்சம் பயந்துருச்சுன்னா ஓடி போயிடும். ஃப்ரெண்ட்லின்றதுனால இதை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, ஏன்னா இட்ஸ் வெரி பாய்சனஸ். இங்கே ஸ்கூபா டைவிங்கும் நம்ம பண்ணலாம். இங்கே ட்ரெயினர் நினைக்கிறேன். இவங்க பாப்பாவுக்கு ப்ளோக்கஸ் அண்ட் ஹார்ட்லாம் தண்ணியிலேயே பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் மெரைன் கிங்டமில் இருக்க 5 ரீஜன்ஸை வந்து பார்த்து முடிக்க ஒரு 2 to 3 hours ஆகும். சென்னையில் கை குழந்தைய வச்சுட்டு போகிற ஒரு நல்ல டே ட்ரிப்னா அது ஹேண்ட்ஸ் டவுன் நான் மெரைன் கிங்டம் தான் சொல்வேன். இது கிட்டார் ஃபிஷ். இது முன்னுக்கு பார்க்க ஸ்ட்ரிங்ரே உடம்பும் பின்னாடி பார்க்க சொரா மீன் மாதிரி நீளமாகவும் இருந்தது. இது பார்க்க சொரா மீன் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஸ்டிங்ரே கேட்டகரி. டிக்கெட், ஃபீடிங் ஸ்கெட்யூல் லிங்க்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்டு வெளியில் வந்தால் இன்னொரு என்க்ளோஸ்டு ரூமில் டீப் ஓஷன் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. இதில் கேண்டில் லைட் டின்னர் டீப் ஓஷன் தீமில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா இங்கே.
அமெனிட்டிஸ்னு பார்த்தா எக்ஸிட்டில் வந்து ஒரு கேஃபட்டேரியா இருந்தது, நல்ல ரீசனபிளி ப்ரைஸ் ஃபார் த ஃபுட் தே கிவ், அண்ட் வாஷ்ரூம் அண்ட் பேபி ரூம் கூட இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் இல்லை நாப்பி சேஞ்ச் பண்ணோன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். முன்ன சொன்ன மாதிரி தான் பேபியோட சென்னையில் ஒரு 1 day ட்ரிப் ஃபேமிலியோட போனோன்னா மெரைன் கிங்டம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த மீன் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். செம்ம க்ளோயியாக ஒரு ரெட் சி அர்ச்சின் இருந்தது. சிம்பிள் ஆஃப் குட் லக் அண்ட் ஹெல்ப்னு அந்த ஊரில் வந்து சொல்லுவாங்க.